ஆனா நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம். அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை. இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னா, நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம்? உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா? இருக்கு. யாரை வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம். ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்லை. ஆனா வச்சுக்கலாம், தவறு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில. முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கா? இருக்கு. அவர் யாரை வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும். திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறாங்க, முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைனா போஸ்ட் ஓட்டுறதுதான் நம்ம வேலை அப்படிங்கிறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்தத்தான் போறாங்க. அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஆனா ஏற்கனவே நான் பேசும்போது நான் சொன்னேங்கண்ணா, இன்னைக்கு குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியாக நீக்கிறோம். அது முதல் வேலை. இரண்டாவது, உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸை சேர்த்துறோம். அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. தவறு செய்ய செய்ய நீக்கிறது நாங்க செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க, உடனே நீக்கிட்டோம். அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். யாரை தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் யாராச்சும் வந்து சேர்றாங்க போறாங்க. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். தண்ணி மாதிரி வர்றாங்க போறாங்க. அது மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் லெவல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் நாங்களும் யோசிக்கிறோம், இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம். இப்ப மாவட்ட தலைவருக்குன்னு சில அதிகாரம் இருக்கு. ரமேஷ் அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவராக யாரை வேணாலும் அண்ணன் கட்சியில சேர்த்திக்கலாம், யாரை வேணாலும் அண்ணன் நீக்கலாம். ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம், ஆனா நீக்க முடியாது. இப்ப கட்சியில சேர்ப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதே நேரத்துல ஒரு தலைவருடைய அதிகாரத்தையும் நாங்க பறிக்க கூடாது. ஒரு மாவட்ட தலைவராக மண்டல் தலைவராக அவருடைய அதிகாரத்தையும் பறிக்க கூடாது. ஆனா சில விஷயங்கள் எங்க நாலேஜ்ல தான் நடக்கணும் அப்படிங்கிறதையும் விரும்புறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் சோசியல் மீடியா உன்னிப்பா பாக்குறீங்க. யாராவது ஒரு குற்றவாளி எங்கேயாச்சும் இருந்தா கூட கேள்வி கேட்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமே டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு. அதனால் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை வருகின்ற காலத்துல குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர்ல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புது டீம் வரும் பொழுது இதையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது என்ன பதில் முடியலைங்கன்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குல தொடர்ந்து எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இது சிபிஐக்கு விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் NCSC வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு போய் இது கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது மிக முக்கியமானது, உள்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆனா முதலமைச்சர் அவர்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ண காரணத்தினால இன்னைக்கு இது கோர்ட் மூலமாக மட்டும்தான் வரவேண்டிய சூழல் உருவாயிருக்கு. தமிழ்நாட்டுல கோர்ட் மூலமாக மட்டும்தான் வரவேண்டிய சூழல். இன்னைக்கு கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா வேறு வேறு கேசஸ் எல்லாம் கிளப் பண்ணி நீதியரசர்கள் விசாரிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை இந்த பர்டிகுலர் கேஸ்ல வேண்டுமா அப்படின்னு இதையதான் கள்ளக்குறிச்சிக்கு நாங்க கேட்டிருக்கோம். அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவர் இதுல மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நேரடியா சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவங்க கேட்கலாம். மத்திய அரசு கொடுக்க போகுது. முதலமைச்சர் கேட்டு மத்திய அரசு சிபிஐ விசாரணை இல்லை என்று எப்பொழுதும் சொல்ல போவது இல்லை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது. இப்படி வர்றாங்கண்ணா, அண்ணா நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம். அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை. இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னா, நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம்? உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா? இருக்கு. யாரை வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம். ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்லை. ஆனா வச்சுக்கலாம், தவறு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில.
முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கு, அவர் யாரை வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனால் அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும். திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறாங்க, முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும். அதே நேரத்துல சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும், என்னங்கன்னா உங்களுக்கு வேலைனா போஸ்ட் ஓட்டுறதுதான் நம்ம வேலை அப்படிங்கிறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்தத்தான் போறாங்க. அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. ஏன் அந்த கேள்வி இப்ப கேக்குறீங்கன்னா அண்ணா, அதாவது நாம ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்க பாக்குறீங்க, விக்கிரவாண்டியில, திருச்சியில, எல்லா இடத்திலும் ஒன்றாக இருந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கோம். அது திருச்சியில நம்முடைய தலைவர்கள் பேசின மெசேஜ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணனுக்கு நேரம் இருந்து கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான டைரக்ஷன். தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்குனவங்கனால சரி பண்ண முடியாது. இவங்க பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க. தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்காதவங்க சேரும் பொழுது மட்டும்தான் மாற்றம் வரும். அதுல தெளிவாக இருக்கின்றோம். அது 2026 அது நடக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.